மக்களை நான் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தான பலவிதமான சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரை சாதம் வந்து எப்படி பண்ணுறது, ரொம்ப வந்துட்டு டேஸ்ட்டாக சீக்கிரமாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பச்சை மிளகாயும் வந்துட்டு உள்ளே வந்து சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம், 2 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டும் வந்து சேர்த்துருக்கோம். இது கூட வந்துட்டு நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா புளி தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்துட்டு புளியும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்துட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்துட்டு பவுடர் பெருங்காயம் கூட இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை அரைக்கத்தான் போகிறோம், அதனால் வந்து கட்டி பெருங்காயம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்கூடயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக முருங்கைக்கீரை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு குச்சி எல்லாமே வந்துட்டு இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு உருவி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் இந்த பொருட்களோட வந்து இதையும் வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும், வதக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாயிரும். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும் பொழுது இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாதம் பண்ணி கொடுக்கும் பொழுது லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மன திருப்தியும் இருக்கும் நமக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோசை கூட வந்துட்டு முருங்கைக்கீரையில் வந்து செஞ்சு கொடுக்கலாம், சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம், பூரி செஞ்சு கொடுக்கலாம், என்ன வேணாலும் வந்துட்டு ட்ரை பண்ணி கொடுங்க. அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு சொல்லி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரன்னு லைட்டாக வந்துட்டு கொரன்னு தான் வந்து இருக்கும், நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைக்கலாம். இப்போ அடுத்தது இதை வந்து தாளிப்புக்காக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு, வந்துட்டு ஃப்ளேவருக்காக பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பும் வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துருக்கோம். அடுத்ததாக வந்துட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பலுக்கு வந்துட்டு கறிவேப்பிலையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது வந்துட்டு அதனுடைய ஃப்ளேவர், அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து உள்ளே சேர்த்துக்காங்க. நான் வந்து தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கலை, கட்டியாக தான் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கலாம். ஸோ வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்துட்டு ஒயிட் ரைஸ் வந்து நல்லா வந்துட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் அந்த பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே சேர்த்து இப்போ வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் பொழுது கரண்டியினுடைய அடிப்பாகத்தை வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்துட்டு முருங்கைக்கீரை சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.